புடவை கட்டி போற கண்ண வெட்டி தேர போற வரும் செல்லம்மா பாழச்சிரிப்ப கொட்டி ஆழ ஆத்தாடி குதிர வண்டி கத்தாத ஓடுதடி ஆத்தாடி வாடி ரதமே கொதிக்குது மனமே நாடி நரம்புங்க துடிக்குது தினமே கோடி சுகத்தை கொடுக்குற நசமே தாலிய முடிக்காம சேலைய தொடலாமா மாலைய கொடுக்காம சரிக்கடுமா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணா ஆடியோஸ் அவனிமுடி. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் லாரிக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சிங்கிள் சப்ளையில். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் நண்பர் தான் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர அதே டிரைவர் நண்பர்கள் மூலயமாக செட்டை பார்த்துட்டு சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு பெட்டராக வேணும்னு கேட்டு கொஞ்சம் கிளாரிட்டியாக கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு QC 1313 கேபினெட்டு, வால்யூம் கண்ட்ரோலு, பாஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோலு அண்ட் ஒயிட் பகாரியா USB பிளேயரு. அது பார்த்திங்கன்னா லென்த் ஐசி போட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெகுலராக ஐப்ளே கட்டு இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இன்டீரியர் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்டீரியர். நம்ம கடை பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பக்கத்திலே மேலே டாப்பில் இருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அதிகமாக வருது. முடிஞ்சளவு க்ளீன் பண்ணி தான் எடுக்கிறோம். இதுதான் இன்டீரியர். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை. பவராக பார்த்திங்கன்னா STKவில் 4392 போட்ட ஐசி STK 4392 ஸ்டீரியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம BT போர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டலோட சிங்கிள் பவர் சப்ளை. அதாவது இது வந்து 12 வோல்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், 24 வோல்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த BT போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் USBக்கு மட்டும் ஒரு ரெகுலேட்டர், அதாவது ஒரு 12 வாட் ரெகுலேட்டர் ஒன்று, 5 வாட் ரெகுலேட்டர் ஒன்று போட்டிருக்கோம். இந்த 12 வாட் ரெகுலேட்டருக்கு வந்து ஒரு 1 ஆம்ஸ் டயோடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வோல்ட் அதிகமாக போச்சுன்னா அந்த டயோடு மட்டும் தான் ஃபஸ்ட்டு பர்ன் ஆகும் ரெகுலேட்டர் காப்பாற்றிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 470 MFTயில் 25 வாட் கெப்பாசிட்டி ஒன்று போட்டிருக்கேன். இது எதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்குங்காண்ட வோல்ட் ட்ராப் ஆகாமல் இருக்க, அதனால் இது கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு USBக்கு வந்து 5 வாட் அவுட்புட் எப்படி கொடுத்துருக்கோம்னா ஒரு 5 வாட் ஜினார் டயோடும் ஒரு 220 MFT 11 கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா சப்போஸ் 12 வாட் பர்ன் ஆகி இந்த பக்கம் ரெண்டுமே பர்ன் ஆகிடுச்சுன்னா இந்த சினார் டயோடு வந்து ஷட்டாகி நிப்பாட்டி USB போட காப்பாற்றி விட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒயரிங் கசகசன்னு இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் வந்து விளம்பரத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒயரிங் நீட்னஸ் அப்படி பார்த்தா நம்ம போய்ட்டுருக்கோம். பக்கா லுக்கு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா ஓடிட்டுருக்கோம். இதே ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த செட்டிலும் பார்த்தோம்னா ஒயரிங்லாம் நீட்டாக இருக்காது. ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஒயரிங் நீட்னஸாக பண்ணுறவங்கலாம் ஒரு காலத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங் நீட்னஸ் இல்லாமல் இருந்தவங்க தான், போக போக பழகிட்டு வந்தவங்க தான் எல்லோரும் இருக்காங்க. நானும் அந்த அடிப்படையில் தான் ஓரளவுக்கு நம்ம நீட்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒயரிங் எப்படி இருக்கோ இல்லையா, ரிசல்ட்டு நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக பொருளை பார்த்து கரெக்டாக கேட்டு வாங்க. அதுமாதிரி ரிசல்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அதுக்கு தகுந்த ஸ்பீக்கர் போடுங்க. இப்போ ஒரு செட்டு செஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் வாங்கி போடுங்க. அப்போ தான் நீங்கள் வாங்கிட்டு போகிற ஆம்பு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் பார்த்த வள்ளிக்குமே வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒயரிங் நீட்னஸ் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. ஆனால் அதுலேயும் ரிசல்ட் எடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த இதை காட்டக்கூடாதுன்ட்டு எடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் இந்த ஆம்பு வாங்க, ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.